சைவம் தமிழும் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் இந்த காணொளியிலே இன்று பார்க்கவிருக்கின்ற விடயம் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான ஒரு விஞ்ஞான முகாம் தொடர்பானது. பெரியநிலாவணை காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தினால் ஆண்டு 5 மாணவர்களை இலக்காக கொண்டு இந்த விஞ்ஞான முகாம் நடத்தப்பட்டிருந்தது. அவர்களுடைய அந்த பாட விதானத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விஞ்ஞானம் மற்றும் சுற்றாடலுடன் தொடர்பட்ட விடயங்களை பயிற்சியின் மூலம், அதாவது நேரடியாக செயன்முறை மூலம் காட்டக்கூடிய வகையிலே, மாணவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த விஞ்ஞான முகாமை ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தார்கள். இந்த காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியம் என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக 5 மாணவர்களை இலக்காக கொண்டு பிரத்யேக வகுப்புகளை, வழிகாட்டி வகுப்புகளை நடத்தி வருகின்ற ஒரு அமைப்பு. அதேபோன்று இந்த விஞ்ஞான முகாமும் நான் நினைக்கின்ற 2வது முறையாக நடத்தப்படுகின்றது. இந்த விஞ்ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் அல்லது இந்த காணொளியை முழுமையாக பார்க்கின்ற மாணவர்கள் அந்த ஆண்டு 5 புலமை பரீட்சையிலே வரக்கூடிய அந்த சுற்றாடல் விஞ்ஞானத்துடன் தொடர்புடைய இந்த செயன்முறை பயிற்சியுடன் தொடர்புடைய 6க்கு மேற்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த காணொளியை முழுமையாக பார்த்து நீங்கள் பயனடைந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டு அவர்களும் பயனடைவதற்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சைவம் தமிழும் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலம் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தயவுசெய்து யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்கள் இந்த முறை ஆண்டு 5 புலமை பரீட்சை எழுத இருக்கின்ற நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு காணொளிக்குள் செல்லலாம். இந்த வருடமும் இந்த அற்புதமான நிகழ்ச்சிகள் வெற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இப்போது இதனால் அழைப்பு விடுக்கப்பட்ட அதிதிகள் நிறைவேற்றப்பட்டு இப்போது மங்கள விளக்கேற்றி மங்களகரமாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வருகின்ற நம்முடைய கல்முனை பணியை தோட்டக்கல்வி அதிகாரி பஞ்சாயத்து ஐயா அவர்களை முதலில் மங்கள விளக்கேற்றப்படுமாறு நன்றாக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் பெரியநிலாவணை சரஸ்வதி வித்யாலய மண்டபத்திலே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகள் பெரியநிலாவணை காவேரி விளையாட்டுக் கழகத்தினுடைய கல்வி பிரிவாகிய காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தினூடாக எமது பெரியநிலாவணை மண்ணிலே நடாத்தப்பட்டு வருகின்ற தரம் 5 புலமை பரீட்சையிலே தோன்றுகின்ற மாணவ செல்வங்களுக்கான இலவச வகுப்புகளினுடைய ஒரு சிறப்பு நிகழ்வாக இன்றைய நாளிலே இந்த ஆண்டும் கடந்த ஆண்டு போன்று இந்த ஆண்டும் விஞ்ஞான முகாம் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 33 வகையான செயற்பாடுகளை கொண்டதான இந்த விஞ்ஞான முகாம் இப்போது பெரியநிலாவணை சரஸ்வதி வித்யாலய மண்டபத்திலே பெரியநிலாவணை காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தினுடைய அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் எங்களுடைய காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியம் கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய தரம் 5 புலமை பரிசில் எழுதுகின்ற மாணவ செல்வங்களுக்காக அவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கான சிறந்த கற்றல் வழிகாட்டல்களை செய்து கொண்டு வருகிற ஒரு அமைப்பு. அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டும் எங்களுடைய இந்த பிரத்யேக வகுப்புகளிலே கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் வெகுவான வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலாக பெற்று ஏறத்தாழ 20 மாணவ செல்வங்கள் வெற்றி கிட்டியிருந்தார்கள். ஏனைய மாணவர்களும் அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட 70-100 புள்ளிகளுக்கு என்று அதற்கு மேலாக அந்த புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதேபோன்று இந்த வருடமும் அந்த மாணவ செல்வங்களுடைய அடைவு மட்டத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியம் வெளிநாடுகளில் உள்ள எங்களுடைய உறவுகளினுடைய நிதி பங்களிப்போடும் எங்களுடைய மண்ணை சார்ந்த கொடையாளர்களினுடைய நிதி பங்களிப்போடும் இந்த கல்வி திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. எங்களுடைய கல்வி திட்டத்திற்கு உண்மையில் எங்களுடைய கிராமத்தை பொறுத்தவரையிலே ஆலய நிர்வாகங்களாக இருக்கட்டும், விளையாட்டு கழகங்களாக இருக்கட்டும்,
ஏனைய பொது அமைப்புகளாக இருக்கட்டும் அவங்களுடைய வெகுவான ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெரியநிலாவுடைய வெஸ்டர்ன் விளையாட்டுக் கழகத்தை எங்களால் மறக்க முடியாது. எங்களுடைய இந்த கல்வி செயற்பாடுகளை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வெஸ்டர்ன் விளையாட்டுக் கழகம் உண்மையிலே ஒரு மிக பெருமதியான போட்டோ கோப்பி இயந்திரத்தை எங்களுக்கு வழங்கி வைத்திருந்தது. அதனூடாகத்தான் இந்த வினாத்தாள்களை எல்லாம் நாங்கள் போட்டோ பிரதி செய்து உரிய நேரங்களிலே அந்த வினாத்தாள்களை இந்த மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து அதனை பரீட்சையாக வைத்து அவர்களுடைய அந்த திறமையை வளர்க்கின்ற அவர்களுடைய அந்த பெறுபர்களை அறியக்கூடிய அந்த சிறப்பு வினாத்தாள்களை வழங்குகின்ற அந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பாக அது அமைந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையில் வெஸ்டர்ன் விளையாட்டுக் கழகத்திற்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கல்வி புரட்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த கல்வி புரட்சிக்கு முதுகெலும்பாக இருந்து எங்களை இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி நாங்கள் இதனை செய்வதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் நீலையூர் உறவுகளாக வாழ்கின்ற எங்களுடைய அன்பான அன்பு உறவுகளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம். உண்மையில் இந்த விஞ்ஞான முகாம் இந்த ஆண்டிலே சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் நிதி உதவியை கேட்டவுடன் உண்மையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் நான் இந்த நிதி இதற்கான 1 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு தேவைப்பட்டது. இந்த விஞ்ஞான முகாமை நடத்துவதற்கு அதுக்குரிய நிதி பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்காக ஆஸ்திரேலியா நாட்டிலே இருக்கின்ற அன்பு சகோதரர் மயூரதன் அவர்களை தொடர்பு கொண்ட போது அண்ணா என்னுடைய பங்களிப்பாக 20,000 தருகிறேன் என்று குறிப்பிட்டு உடனடியாகவே அந்த நிதியை அன்பு சகோதரன் வழங்கியிருந்தார். மயூரதன் என்றும் எப்போதும் எமக்கு துணையாக இருந்து நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் அந்த உதவிகளை அள்ளித்தருகின்ற உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே போன்று சவுதி நாட்டிலே வசிக்கின்ற சுரேஷ் கண்ணன் அவர்களிடம் கேட்டிருந்த போது 15,000 ரூபாய் நிதியை உடனடியாக அனுப்பி இந்த விஞ்ஞான முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார். அதே போன்று மால்டா நாட்டிலே வசிக்கின்ற என்றும் எப்போதும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற மற்றொரு உறவு தம்பி ஜேசுவா கெமிட்டன் அவர்களும் 20,000 ரூபாய் பணத்தை தந்துதவி இந்த விஞ்ஞான முகாமை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி வழங்கியிருந்தார். அதே போன்று பெரிய நீலாவணையிலே இயங்கி வருகின்ற டிரோ பேக்கரி உரிமையாளர் அவர்களும் அவருடைய பங்களிப்பையும் எமக்கு வழங்கி இந்த விஞ்ஞான முகாமை சிறப்பித்திருந்தார். உண்மையில் இந்த அனுசரணையாளர்களுடைய அனுசரணை இல்லாத விடத்து இந்த விஞ்ஞான முகாமை இத்தனை திறமையாக நடத்துவதில் மிகவும் கடினம். எனவே எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பிரத்யேக வகுப்புகளை இலவசமாக நடத்துவதற்கு சரி அல்லது போட்டோ கோப்பி இயந்திரத்துக்கு தேவையான அந்த கட்ரேஜ் அந்த புரிந்திருக்கின்ற அந்த கட்ரேஜ் சரி அதே போன்று அந்த டோனர் என்று சொல்வார்கள் அந்த டோனர் அதே போன்று ஏனைய அத்தனை விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற நீலையூர் வாழ் வெளிநாட்டு உறவுகளை நான் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி நன்றியோடு அவர்களை நினைவு கூர்ந்து கொள்கின்றேன். ஒவ்வொரு கட்டத்திலும் 4 பேர் 3 பேர் முன்வந்து உங்களுடைய உதவிகளை எங்களுடைய காவிரி கல்விசார் அமைச்சு ஒன்றியத்தினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு நீங்கள் வழங்கி கொண்டிருப்பது பெரிய நீலாவணை மண்ணிலே இளம் தளிர்களை எதிர்காலத்திலே நமது மண்ணிலே கல்வித்துறையில் சாதனையாளர்கள் ஆக்கி அவர்களை ஒவ்வொரு துறைகளிலும் சாதனையாளர்களாக வளர்த்தெடுத்து நமது மண்ணையும் எதிர்காலத்திலே சான்றோர் பெருமக்களாக சான்றோர்களாக உருவாக்கி நமது மண்ணிலும் அதிகூடிய கல்வி செம்மல்களை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தேவை. அந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்தும் தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக இந்த காணொலியினூடாக கேட்டு நிற்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைய இந்த விஞ்ஞான முகாம் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல திசைகளிலிருந்து பல பாடசாலைகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு இந்த விஞ்ஞான முகாமை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே மனனம் செய்து கொள்வது மட்டும் கல்வியாக ஆகிவிடாது என்று அண்மை காலங்களிலே பல விஞ்ஞானிகள் பல சான்றோர்கள் பெருமக்கள் கூறிக்கொள்வதற்கு அமைவாக எங்களுடைய பிரத்திய வகுப்புகளினுடைய ஆசான் இந்த பாடசாலையினுடைய பிரதி அதிபர் மரியாதைக்குரிய திரு தவராஜையா அவர்களும் அவரோடு இணைந்ததாக சேனை குடியிருப்பு மகா வித்தியாலயத்தினுடைய பிரதி அதிபராக இருக்கின்ற எங்களுடைய மண்ணைச் சேர்ந்த விஞ்ஞான பாட ஆசிரியை திருமதி ஐங்கரன் வாசுகி அவர்களும் இணைந்து இந்த 33 செயல்முறைகளை இந்த மாணவர்கள் மத்தியிலே அழகாக பயிற்றுவித்து அதுக்குரிய செயல்முறைகளை எல்லாம் உருவாக்கி அதுக்குரிய கருவிகளை எல்லாம் இரவு பகலாக நின்று உருவாக்கி இந்த கண்காட்சியை இத்தனை அழகாக இந்த விஞ்ஞான முகாமை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கி இதனை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
அவர்களுக்கும் எங்களுடைய காவிரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும், காவிரி விளையாட்டுக் கழகத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் எங்களுடைய கிராம மக்கள் சார்பாகவும், இந்த மாணவ செல்வங்கள் சார்பாகவும், ஏனைய பாடசாலைகளிலிருந்து வந்து இதனை கலந்து கொள்கின்ற மாணவ செல்வங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் மனநிறைவடைகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த விஞ்ஞான முகாம் தொடர்ச்சியாக இடம்பெறும். எங்களுடைய விஞ்ஞான முகாமை ஏனைய பாடசாலைகளிலும் கல்வி நிலையத்தில் நடாத்துமாறு எங்களுடைய கோட்டக்கல்வி அதிகாரி அவர்கள் என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசை நடைபெறுவதற்கு முன்னராக முடியுமானவரை கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு சில பாடசாலைகளிலே காவிரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தினுடைய அனுசரணையோடு இந்த விஞ்ஞான முகாமை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஆரம்ப கல்வி ஆசிரியராக பணியாற்றுகிறேன். இந்த நிகழ்வுக்காக என்னுடைய தமிழ் தோட்டக்கலை படிப்பாளர் சைவர் சேரும் வருகிறார்கள். இந்த முகாம் காவேரி கல்வி அபிவிருத்திக்கான குழுவினர் ஒழுங்குபடுத்தி சிறப்பாக செய்கிறார்கள். என்னுடைய சிறந்த ஒரு பயனை அடைவதற்கான ஒரு நல்ல ஒரு செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. இந்த மாணவர்களுடைய செயற்பாடு ரீதியான கற்பித்தலை ஊக்கப்படுத்த வேண்டும். அதாவது செயல்முறைகளை பிள்ளைகள் அறிந்து எதிர்காலத்திலே இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்த பரீட்சைகளிலே சிறந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை எதிர்காலத்திலே ஒரு செயற்பாடு ரீதியாக கற்பதை தூண்டுவதற்கான ஒரு அடித்தளமாக இந்த செயற்பாடை நான் பார்க்கின்றேன். நீலாவணையிலே இந்த காவிரி விளையாட்டு கழகத்தின் அனுசரணையோடு அவருடைய செயற்பாடு ஒவ்வொரு கட்டத்திலேயும் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அவருடைய பரிசளிப்பு விழாக்கள், நிவாரண முகாம்கள், மாணவருடைய பிரத்யோக வகுப்புகள் போன்றவற்றுக்கெல்லாம் சிறப்பாக அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கி இந்த மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு அவருடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கு இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கல்விக்காக பணி செய்கின்றவர்கள் காலத்தால் அழிவதில்லை. அவர்களுடைய பணி தொடர வேண்டும். எதிர்காலத்திலும் மாறான மாணவர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நான் கேட்டு எனது பெயர் நிதிஷ். இது என்னென்றால் நீர்வரலி. இதை அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் பிவிசி குழாய் அல்லது மூங்கில். இது வடிவிலான நிறுத்தி 2 சிறிய கம்பி 1. இது ஏன் ஒளி எழுப்புதுண்டா, இதுக்குள்ள இருக்கிற நீர் இதுக்குள்ள வார நேரம் இதுக்குள்ள போகுது. அதனாடி 3Rல மூளை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. ஏனண்டா இதுக்குள்ள இருக்கிற தண்ணி இதுக்குள்ள ரிப்பீட் ஆகுது. அதனால தான் மூளை பயன்படுத்தலன்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல மனிதன் மலை உச்சில இருந்து வார தண்ணி, ஓடைகள்ல இருந்து வார தண்ணியை கொண்டு மனிதனுக்கு செயற்பாடு இல்லாம செஞ்ச நம்ம இப்ப இது மோட்டரை பயன்படுத்தி செய்யறோம். இது தோட்டத்துக்கு வரும் பூச்சிகள் இத வீடுகளை விரட்டுவதற்காக இப்படி செயற்பாட மனிதன் செய்யறான். இது இந்த சப்தமிக்கு கீழே போற நேரம் நீர் அங்க பாரும் கூட அடிக்கிற நேரம் ஒளி எழும்பு. நிறங்களை கலக்கும் போது கிடைக்கும் நிறங்கள். மூலவர்ண நிறங்கள் 3 இருக்கு. மணிசி, மஞ்சள், நீலம், சிவப்பு. மஞ்சள் நிறத்தையும் நீலத்தையும் கலந்தால் பச்சை நிறம். பச்சை நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் கலந்தால் செம்மஞ்சள் நிறம். சிவப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் கலந்தால் ஊதா நிறம். 3 நிறங்களையும் கலக்கும் போது கவிழ நிறம் உண்டாகும். இதன் பேர் நீர் வடிகட்டியாகும். இது செய்யும் முறை பெருங்கல் மற்றும் சிறுங்கல், பெருமான், சிறுமான், பஞ்சத்திரங்கள். இதுக்குள்ள சுத்தமான நீர் இட்ட போது இது வடிகட்டி சுத்தமான நீராக நாம் பெறுவோம். இது அப்படியே குடித்தால் நமது உடல்நிலை மிகுந்த பாதிப்புக்கு உட்படும். இது சுட்டாரிய பின் குடித்தால் நமது உடல் வெவ்வேறு நோய்களையும் அன்படாது. அது பண்டைய காலத்தில் ஒரு முறையாகும். நாம் நவீன காலத்தில் பல உபகரணங்களின் மூலம் நீர் அருந்துகிறோம். அவ்வளவு நமது உடலுக்கு மிகுந்த தீமைகளை ஏற்படுத்துகிறது.
இதன் அமைப்பு நீர்வடிகட்டிக்கு தேவையான பொருட்கள் ஜோக்கட் கோப்பைகளும் சிறுகு சிறுகு பந்திகளும். ஒவ்வொரு ஜோக்கட் கோப்பையிலும் சிறு சிறு பந்திகளை இட வேண்டும். முதலாவது ஜோக்கட் கோப்பையில் அசுத்தமான நீரை இட வேண்டும். இட்ட பின் இரண்டாவது ஜோக்கட் கோப்பையில் ஓரளவு நீர் வரும். அதன் பின்னர் மூன்றாவது ஜோக்கட் கோப்பையில் ஓரளவு சுத்தமான நீர் வரும். கடைசி படிமுறையில் சுத்தமான நீர் வெளிவரும். அதை கொதித்தாரிய நீரில் வைத்து கொதிக்க வைத்து குடிக்க முடியும். இது பண்டைய முறைகளில் ஒன்று. நான் பெரிய வெள்ளாறு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். இந்த விஞ்ஞான முகாம் எனக்கு சரஸ்வதி இடத்துல எனக்கு கிடைச்சது. அதனால எனக்கு எதுவரும் புலமை பரிசில் இந்த விஞ்ஞான முகாம் மூலம் நீர்த்துள்ளி ஏனைய பரிசோதனைகளில் நான் அறிஞ்சு கொண்டேன். இதனால எனக்கு தெரியாத விடயங்களும் தெரியக்கூடியமை அறிஞ்சேன். அது எனக்கு படங்கள் மூலம் தான் தெரிவிக்கப்பட்டது. ஆனா நான் இந்த சரஸ்வதி வித்தியாலயத்துல மட்டும் இந்த உண்மை நேரடியில கண்டுபிடிக்கணும். நேரடியில இது எனக்கு விளங்கக்கூடிய எல்லாரும் விளங்கப்படுத்திட்டவங்க. அதனால எனக்கு எதிர்வரும் புலமை பரீட்சையில இதோட சம்பந்தப்பட்ட கேள்வி வினாக்கள் வந்தா நான் இலவா செய்யக்கூடிய எல்லாருமே எனக்கு விளங்கப்படுத்திட்டாங்க. இதன் பெயர் நீர் சுழற்சி. நீரின் வேகத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு உபகரணம். நீரை மெதுவாக ஊற்றும் போது மெதுவாக சுழலும். நீரை வேகமாக ஊற்றும் போது வேகமாக சுழலும். இதனால் நீர்மின் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சூரிய ஒளியில் நிறங்கள் உண்டான அவதானித்தல் தான் இந்த பரிசோதனை. இந்த சூரிய ஒளியில் நிறங்கள் உண்டு என கூறியவர் சர் ஐசாக் நியூட்டன். இதுல தெரிகிற நிறங்கள் இந்த வானவில்ல இருந்து தெரிகிற நிறங்கள் போட்டுதான் இருக்கும். நிறங்களும் சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கரிநீலம், ஊதா. என்னென்ன பொருட்கள் இதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய பிளாஸ்டிக் வாளி ஒன்றும் தலைவாடியும் நீர். இதன் பேர் தான் ஆவிர்ப்பு. சூரியன்ல வர வெப்பத்தால் இலையில இருக்கிற வாய் திறந்திருக்கு இலைவாய். அதனால அந்த சூரியன்ல வர வெப்பத்தால இலைய வாய் திறந்துக்கிறாங்க. அதனால என்ன அடிக்கிற ஆவி அப்படி போய் இந்த வெள்ளை பேக்ல நீத்துளியா படுத்திருக்கு. அதனால ஆவி பண்ணிட்டு பேர் வந்து நீங்க ஒரு சொல்லுங்க விஷயத்தை சொல்லுங்க. இதன் பேர் ஆவியீர்ப்பு. இது பகலில் இலைவாய் திறந்திருப்பதால் ஆவியீர்ப்பு நடைபெறும். இந்த ஆவி இலையில் இருக்கும் நீர் ஆவியாகும் போது வெள்ளை பொழுத்தின் பையில் ஒடுங்கி காணப்படும். உண்மையில் இது ஒரு அரிய சிறந்த முயற்சி ஒன்று. இந்த மாணவர்களுக்கு பிரயோக அறிவு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த காவேரி விளையாட்டுகளாக இந்த சிறந்த முயற்சி ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். உண்மையாக அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆசிரியர் ரீதியில் இந்த செயற்பாடுகளை மாணவர்களுக்கு பிரயோக ரீதியாக அறிவை பெற்றுக் கொடுப்பதற்காக புலமை பரிசு பரீட்சைக்கு தயாராக இருக்கும் முதல் மாணவர்கள் இந்த செயற்பாடுகளை பிரயோக ரீதியாக செய்து கொடுத்தது என்பது பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தது பிள்ளைகள் ஒவ்வொருவராக இந்த ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மாணவர்களாக விளங்கப்படுத்தக்கூடியவாறு அவர்கள் இதை இணைப்பு ஆக்கம் செய்திருக்கிறது சிறந்த ஒரு விடயம் உண்டு. அந்த வகையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்த அமைப்பினருக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சூரிய ஒளியிலிருந்து நாம் பெறும் பயன்கள். இந்த செயற்பாடு செய்ய தேவையான பொருட்கள் தட்டையான பாத்திரம், 100 மில்லிலிட்டர் நீர், 10 கிராம் உப்பு. இந்த 10 கிராம் உப்பை நாம ஃபுல்லா தண்ணியில கரைச்சதுக்கு பின்பு நன்கு சூரிய ஒளி படுற இடத்துல ஒரு நாள் ஃபுல்லா வச்சுவிட்டு பார்த்தோம்டா அந்த பார்த்துவிட்டு அவதானிச்சு பின்பு பார்த்தோம்டா அந்த கரைச்ச உப்புக்கள் எல்லாம் பழங்கி கற்களா தோன்றுது. இதுக்கான காரணம் என்னண்டா உப்பு தயாரிப்பதற்கு சூரிய ஒளி அவசியமானது. உப்பு தயாரிப்பு இடங்கள்ல எங்கெங்க இருக்கின்றா ஆனை இறகு, அம்பாந்தோட்டை, புத்தளம். நன்றி. செயற்பாடு தள்ளுதல் கவருதல். இதுதான் சட்டகாந்தம். சட்டகாந்தத்தில் சிவப்பு நிறம் வடமுனையும் நீல நிறம் தென்முனையும் எனப்படும். வடமுனையும் அருகருகே கொண்டு சென்றால் தள்ளும்.
தென்முனையும் தென்முனையும் அருகருகே கொண்டு சென்றால் தள்ளும். வடமுனையையும் தென்முனையும் அருகருகே கொண்டு சென்றால் தள்ளும். கவரும். சட்டகாந்தத்தின் இரு முனைகளிலும் பல குண்டூசிகள் காணப்படுகின்றன. இதற்கு காரணம் இரு முனைகளிலும் அதிக காந்த சக்தி இருப்பதால். இது ஒரு சட்டகாந்தம். சட்டகாந்தத்தை நீரினுள் சுற்றும் போதும் சட்டகாந்தம் ஓய்வடைந்ததும் சிவப்பு வடக்கு நோக்கியும் நீலம் தெற்கு நோக்கியும் காட்டும். அதே மாதிரி இதையும் சுற்றும் போது சிவப்பு வடக்கு நோக்கியும் நீலம் தெற்கு நோக்கியும் காட்டும். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே காவேரி கல்விசாரா அபிவிருத்தி ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற தரம் 5 மாணவர்களுக்கான இந்த செயல்முறை ரீதியான, அதுவும் இந்த பரீட்சைக்கு மிக முக்கியமான ஒரு செயல் அமர்வாக மட்டுமல்லாமல், உண்மையிலே பரீட்சை நேரங்களில் மாணவர்கள் அதிகூடிய மன அழுத்தத்தில் இருப்பார்கள். அந்த மன அழுத்தத்தை குறைத்து அவர்கள் ப்ராக்டிக்கலாகவே படிக்கக்கூடிய ஒரு கண்காட்சி ரீதியான மிகவும் பயன்படக்கூடிய மாதிரி திறந்த வழி ஒரு செயற்பாடு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக கொண்டு இதேபோல் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இதை ஒரு முன்மாதிரி திட்டமாக கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் வெறுமனே புத்தகத்தில் படங்களையும் கேள்விகளையும் மாத்திரம் கொடுக்காமல் இவ்வாறு பரிசோதனை ரீதியாக செயற்பாட்டு ரீதியாக காட்டும்போது அது பரீட்சைக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் இறக்கும் வரை அது உதவும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எனவே இப்படியாக செய்து வரும் இந்த அமைப்புக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அசையும் வண்ணத்து பூச்சி. இந்த இருக்கு வளைய வடிவ காந்தம். இந்த வண்ணத்து பூச்சியில ஒரு குண்டூசி ஒன்று இருக்கு. இந்த குண்டூசி காந்தத்துல ஒட்டாது. ஏன் காரணம்டா, இந்த குண்டூசி காந்தத்தை கவர்ந்து நிற்பதால இது ஒட்டாது. காற்றில ஆடிய செய்து இந்த வண்ணத்து பூச்சி இருக்கு. மின்காந்தம் செய்ய தேவையான பொருட்கள்: உலர் மின்கலம், செப்பு கம்பி, இரும்பாணி மற்றும் குண்டூசி. இரும்பாணியின் மீது செப்பு கம்பியை சீராக சுற்ற வேண்டும். பின் உலர் மின்கலத்தோடு இணைக்க வேண்டும். குண்டூசிக்கு அருகில் கொண்டு செல்லும் போது கவர்கிறது. இதற்கு காரணம் மின்னின் மூலம் காந்தம் உருவாகியதாகும். இப்பொழுது அகற்றுகிறேன். தானாகவே குண்டூசிகள் கீழே விழுகின்றன. இதற்கு காரணம் மின்னிணைப்பு நின்றுவிட்டதாகும். மின்காந்தம் மின்பாரம் தூக்கி மற்றும் மின்மணி மற்றும் வானொலிகளில் கூட பயன்படுத்தப்படுகின்றது. நன்றி. இதன் பெயர் திசைகாட்டி. இதன் பெயர் சட்டகாந்தம். இது வடமுனை, இது தென்முனை. வடமுனை அறிய கொண்டு சென்றால் தள்ளும். தென்முனையும் அறிய கொண்டு சென்றால் தள்ளும். வடமுனையும் தென்முனையும் அறிய கொண்டு சென்றால் கவரும். ஆறாறு பயன்படுத்துவாங்கண்டா: நாடோடிகள், விமானிகள், கப்பலோட்டி, மீனவர்கள், மாலுமி. தரம் 3, 4, 5க்குரிய விஞ்ஞான கண்காட்சி எங்களுடைய பாடசாலையிலே, அதாவது பெரிய நீலாவணை விஷ்ணுமா வித்தியாலயம் மற்றும் பெரிய நீலாவணையில் உள்ள சரஸ்வதி வித்தியாலயம் ஆகிய பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள் கவிழ்ந்த ஏனைய பாடசாலைகளும் இதை பார்த்து அறிந்து கொள்வதற்காக இந்த பாடசாலைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அது மிக பிரயோசனமான ஒரு கண்காட்சியாக இருக்கின்றது. இது தரம் 5 வரையும் அல்ல, 7, 8ஆம் தரத்துக்கு கூட பொருத்தமான பல விடயங்கள் இந்த கண்காட்சியிலே வைக்கப்பட்டு அது பற்றிய விளக்கங்களும் தெளிவாக மாணவர்களால் முன்வந்து அளிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்கின்ற காவேரி கல்விசார் அமைப்புக்கும் எங்களுடைய அதோடு தொடர்பான ஏனைய ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்த
இதுக்கு எங்களுடைய சமூகம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுல பேர் வந்து மின் பாரந்துக்கு இது அமைக்க தேவையானது மீட்டர்கள், 2 வயர், ஒரு இரும்பாணி, செப்பு கம்பி சுருள், குண்டூசிகள், உலர் மின்கலம், ஆணி. இப்ப நம்ம உலர் மின்கலத்துல இருந்து தொடர்பு இல்லாம குண்டூசிகளை தூக்கும் போது தூக்கப்படல. இப்ப உலர் மின்கலத்தோட தொடர்பு எடுத்து தூக்கப்படுது. ஏனென்றா இப்ப உலர் மின்கலத்தோட நம்ம தொடர்பு எடுக்கக்குள்ளே இந்த உலர் மின்கலத்துல இருக்கிற மின் எல்லாம் போய் இந்த கம்பி சுருளுக்குள்ள போய் அந்த கம்பி சுருள் மின் காந்தமாக மாறி ஆணி காந்தமாக மாறி ஆணியோட கவர் விடுது. இப்ப இந்த உலர் மின்கலத்துல தொடர்பு அடிப்படைக்குள்ள சிறிதா விடுது. ஏன் விடுதுண்டா அதுல இருக்கிற மின் தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையக்குள்ள மின் காந்தத்திர சக்தியும் சிறிதா குறையுது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா விடுது. தேவையான காரணிகள் நீர், வலி, தகுந்த வெப்பம். முதலாவது மூளை வேரல் படிப்படியாக தாவரமாக மாறும். ஈரப்பஞ்சில் பாசிப்பயிர் வித்தை ஈட்டு சிறிது நாட்களில் பார்க்கும்போது தாவரமாக மாறி காணப்படும். மரஞ்செடி கொடிகள் கிளை உள்ளதற்கு ஆணி வேரும் பக்க வேரும் உண்டு. கிளையற்றதற்கு நாரொரு வேர் மட்டும் உண்டு. உதாரணம், கிளை கொண்ட ஒரு பூட்டு குப்பை மேனி, கிளை கொள்ளாத ஒரு தாவரம் நெல் நாற்று. இன்றைய நிகழ்வானது நாங்கள் இந்த விஞ்ஞான முகாமை பார்வையிட வந்திருந்தோம். மாணவர்கள் சரியான திட்டமிடலும் சிறப்பான முறையிலே காவேரி கல்வி மன்றம் ஒன்றிடம் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த விஞ்ஞான முகாம் திறமையான முறையிலே, பிராக்டிக்கலான முறையிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களின் ஆக்கங்களையும், அதை வழிப்படுத்தின முறையும், அவர்கள் விளங்கப்படுத்தின முறையும் எதிர்காலத்தில் அவங்களுடைய கல்விசார் செயற்பாட்டுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் என்று பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. மிகவும் ஆளுமையான ஒரு மாணவர்களை உருவாக்கும் நோக்கோடு இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிற காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு மிகவும் ஒரு பெரிய பயனுள்ள பியூஷனமான ஒரு விஞ்ஞான முகாம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி, நேரடியாக பார்த்ததில் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி. நன்றி அந்த கல்விசார் காவேரி ஒன்றியம். இந்த பரிசோதனையில பேர் வேலை இலவுபடுத்திக் கொள்ளும் பொறிகள். இதுல முதலாவது இதுல பேர் சாய்தளம். இந்த சாய்தளத்தை நம்ம என்னத்துக்கு பயன்படுத்துறோம்டா, நம்ம பாரமான பொருட்களை சமதள நிலத்துல இழுத்து போக்கல அது கடினமா இருக்கும். ஆனா இந்த சாய்தளத்தால் இழுத்து போக்கல அது இலவு இருக்கும். இதோட பேர் சில்லு மஜ்ஜானியம். இல்ல முதலாவது இதோட பேர் பூமுனை திருவாணி செலுத்தி. இதை வச்சு நம்ம இந்த ஸ்கூரை சுத்தலாம், கலட்டலாம். அடுத்த இதோட பேர் தட்டை முனை திருவாணி செலுத்தி. இதை வச்சு நம்ம அந்த ஸ்கூரை சுழத்தலாம் அல்லது கலட்டலாம். அடுத்து இதோட பேர் நம்புகோல். இதுல முதலாம் வகை, இந்த நம்புகோல் 3 வகைப்படும். இதுல முதலாம் வகை நம்புகோல் கத்தரிக்கோல். இதுல முதலாவது இவடத்த சுமை இருக்கும், இவடத்த சுழலிடம் இருக்கும், இவடத்த எத்தனம் இருக்கும். அடுத்து 2ஆம் வகை நம்புகோலுக்குள்ள பாக்கு வட்டியாரும், இவடத்த சுழலிடம் இருக்கும், இவடத்த சுமை இருக்கும், இவடத்த எத்தனம் இருக்கும். அடுத்தது இது 3ஆம் வகை நம்புகோல். இவடத்த சுழலிடம் இருக்கும், இவடத்த எத்தனம் இருக்கும், இவடத்த சுமை இருக்கும். அடுத்த இதுல பேர் கப்பி. இதை நம்ம வேலை இலவுபடுத்திக் கொள்றதுக்கு பயன்படுத்துறோம். இதுல முதலாவது நம்ம இந்த கல்லிட நிறைய அளந்து பார்த்தோம்டா, இப்ப இதுல நிறை வந்து 1 கிலோகிராம் 130 கிராம் என்று காட்டுது. அடுத்த நம்ம இதை கப்பி மூலம் எடுத்து காட்டணும்டா, இப்ப நம்ம இதை காட்டினோம்டா இது நிறை குறைஞ்சி காட்டுது. இதனால நம்ம கப்பியை பயன்படுத்துறோம். நம்ம கையால தூக்குறத விட கப்பியால இழுக்கக்குள்ள நிறை குறையும். இதன் பெயர் ஊசி துளை ஹமரா ஆகும். இதற்கு தேவையான பொருட்கள் டிசுத்தாள், கருப்பு நிற டிசுத்தாள், குண்டூசி, பசை, கத்திரிக்கோள்,
பட்பசி பெட்டி இரண்டு, ஒன்று பெரிதாகவும் ஒன்று சிறிதாகவும் தேவை. பெரிய பட்பசி பெட்டியின் மீது கருப்பு நிற டிசுத்தாள் ஒன்றை ஒட்டி குண்டூசியால் ஒரு துவாரம் ஒன்று இட வேண்டும். சிறிய பட்பசி பெட்டியில் வெள்ளை நிற டிசுத்தாளாய் ஒட்ட வேண்டும். இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று பொருத்தி ஓர் பின்பத்தை பார்க்கும் போது அந்த பின்பம் தலைகீழாக தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலும் கஷ்டத்துக்கு மத்தியிலும் எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் தான் உருவாக்கப்பட்டது. இது இரண்டாவது முறை. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியானது மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. இருந்தும் இந்த முறை நடந்த இந்த நிகழ்ச்சி எக்கச்சக்கமான மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கு பெற்றிருந்தாங்க. அது பெரிய விஷயம். ஆனால் இதை உருவாக்கி மக்களுக்கு காண்பிக்கிறதுன்றது மிகவும் லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு பின்னால பல காவிரி விளையாட்டு கழகத்தின் உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், இங்கு இதுக்கு சம்பந்தமில்லாத ஆசிரியர்கள், பாடசாலை அதிபர், பாடசாலை பிரதி அதிபர், இந்த பிரதிய வகுப்புக்குரிய ஆசிரியர் எல்லோரும் அவங்களால இயன்றளவு முழு மூச்சாக இந்த விஷயத்தை செய்திருந்தார்கள். அதன் பிரதிபலனை நாங்கள் நேரே காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கு சாட்சி தான் இங்கு வந்து சேர்ந்த மாணவர்களை கூட்டி வந்த பெற்றோர்களும் அவங்களால் தெரிவிக்கப்பட்ட அபிப்பிராயங்கள், எழுத்து மூலமான அபிப்பிராயங்கள், அவைகள் மிகவும் முக்கியமானதும் ஒரு சிறப்பான அம்சமாகவும் அமைந்தது. மேற்கொண்டு எதிர்வரும் காலங்களில் அடுத்த முறையும் இதே நிகழ்ச்சி இதை விட பெரிய அளவில் இந்த முறை கண்ட குறைபாடுகளையும் தேவைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதிரி செய்கிறதுக்கு இந்த ஏற்பாட்டுக்குழு தயாராகிறான்றதை நான் அறிகிறேன். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆசிரியர்கள், விளையாட்டு கழகங்களின் அங்கத்தவர்கள், தோள் கொடுத்த அத்தனை பேருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மின்சாரத்தை கடக்கும்பவர்கள் கடக்காதவர்கள், இது கடக்காதவர்கள். இப்ப நம்ம அலிரப்பரை வச்சு பார்த்தால் மின்குமல் அறியாது. இப்ப நம்ம கடலாசியை வச்சு பார்த்தால் மின்குமல் அறியாது. இப்ப நம்ம ரஜிபோத்தை வச்சு பார்த்தால் மின்குமல் அறியாது. இது கடக்காதவர்கள். கடக்கும்பவர்கள பார்த்தால் நானே குட்டியை வச்சு பார்த்தால் மின்குமல் அறியும். இப்ப நம்ம அந்த கீயை வச்சு பார்த்தாலும் மின்குமல் அறியும். இப்ப நம்ம இந்த குண்டூசியை வச்சு பார்க்க மின்குமல் அறியுது. இப்ப நம்ம இந்த ஆணியை வச்சு பார்த்தாலும் மின்குமல் அறியும். இப்ப நம்ம இந்த பின்ன வச்சு பார்த்தாலும் மின்குமல் அறியும். இது கடக்கும் பொருட்கள், இது கடக்காத பொருட்கள். இது வந்து மின்கோபல், இது வந்து உலக மின்கலம். இது சரி. நீரில் மிதக்கும் பொருட்கள்: பென், பென்சில், மரக்கட்டை, ரெஜிபம், தக்கை, பூ. நீரில் அமுடும் பொருட்கள்: நாணய குச்சி, கல், அலிரப்பர், இரும்பாணி, கட்டர். ஏனென்றால் அமுல்ற பொருட்களுக்கெல்லாம் அடர்த்தி அதிகம், நீரில் மிதக்கிற பொருட்களுக்கெல்லாம் அடர்த்தி குறைவு. இது சாதாரண நீர், இது உப்புமிட்ட நீர். சாதாரண நீரில் முட்டையிடும் போது அது அமுலும். உப்புமிட்ட நீரில் முட்டையிடும் போது அது மிதக்கும். ஏனென்றால் சாதாரண நீரை விட உப்புமிட்ட நீரில் அடர்த்தி அதிகம். நான் பெரிய நிலாவணிலிருந்து வரேன். என் பேர் புவனேஸ்வரி மேர ஷலிண்டா. நான் இதை பார்த்ததுல எனக்கு விரியோசனமாக இருந்துச்சு. இதில் நான் தெரியாத விஷயம் அறிஞ்சு வந்துடலாம். அதனால எனக்கு கூட நன்மையாக இருந்துச்சு. இது 3 குவளைகள் உள்ளது. இது சுடுநீர், சாதாரண நீர், குளிர் நீர் போன்ற நீர்கள் உள்ளது. இதில் 3 பனிக்கட்டிகளை இட்டால் முதலில் கரைவது சுடுநீர், இரண்டாவதாக கரைவது சாதாரண நீர், மூன்றாவதாக கரைவது குளிர் நீர். இதில் வெப்பநிலை
அதிகமாக உள்ளதால் இது மிக விரைவாக கரையும். இதில் வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக உள்ளதால் கொஞ்சம் குறைவான நேரம் எடுக்கும். இதில் வெப்பநிலை இல்லாத காரணத்தினால் இது கூட நேரங்கள் எடுக்கின்றது. வளியில் நீராவி உண்டு என்பதை அறிதல். நிறம் கலந்த நீரினுள் ஐஸ் கியூப்களை போடும் பொழுது வளியிலுள்ள நீராவி குளிர்ச்சி அடைகிறது. குளிர்ச்சி அடைகின்ற பொழுது வெளிப்புறத்தில் நீர்த்துளிகளாக காணப்படுகிறது. நீராவியாதல் அவதானித்தல். இதற்கு தேவையான பலங்கள் மெழுகுபர்த்தி, தீப்பெட்டி, மரப்பிடி கொண்ட உலக கரண்டி, நீர் தகரப்பேணி மூடி. முதலில் மெழுகுபர்த்தி ஒன்றை ஏற்றுதல். இரண்டாவதாக தகரப்பேணி மேல் அதை வைத்தல். மூன்றாவதாக வெப்பத்தை கடத்தாத பிளாஸ்டிக் கைப்பிடி கொண்ட ஒரு கரண்டியின் மேல் சிறிதளவு நீர் இடுதல். நீர் கரண்டியை மெழுகுபர்த்தியின் மேல் கொண்டு செல்லும் போது முதலில் மெழுகுபர்த்தில் பற்றி நீர் முதல் வெப்பமடையும். இரண்டாவதாக நீர் ஆவியாகும். மூன்றாவதாக நீர் படிப்படியாக குறையும். முளைப்பதற்கு தேவையான காரணி. நான் 3 கண்ணாடி குவளைகளை எடுக்க வேண்டும். இது 3 இதுக்குள்ளையும் பாசி பயிர்களை இட வேண்டும். இதுக்குள் சாதாரண நீர் உள்ளது. இதுக்குள் சாதாரண நீருக்கு மேல் தேங்காய் படை உள்ளது. இதுக்குள் கொய்தாரிய நீர் உள்ளது. சாதாரண நீருக்குள் உள்ள வித்துக்கள் முளைத்திருக்கும். அதற்கான காரணம் வழி போய் வித்துக்கள் முளைத்திருக்கும். சாதாரண நீருக்கு மேல் தேங்காய் படை இருக்கிறது. அது முளைக்காது. ஏனென்றால் வழி தேங்காய்க்கு அடர்த்தி குறைய என்ற காரணத்தினால் வழி போகாது. அதனால் இதுக்குள் இருக்கும் வித்துக்கள் முளைக்காது. கொய்தாரிய நீருக்குள் ஒக்சிஜன் அதாவது வழி இல்லை என்ற காரணத்தினால் இதுக்குள் இருக்கும் வித்துக்களும் முளைக்காது. சாதாரண நீருக்குள் இருக்கும் வித்துக்கள் மட்டும்தான் முளைத்திருக்கும். வணக்கம், நான் கவராஜ் சொல்றது. நான் இந்த ஸ்கூலினுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். கடந்த 2 வருடங்களாக காவேரி கல்விசார் ஒன்றியத்தினால் நடத்தப்படுற இந்த தரம் 5, தரம் 4 மாணவர்களுக்கான செயற்பாட்டு ரீதியான கல்விக்கு நான் தான் ஆசிரியராக இருக்கிறேன். முழுதாக இது இலவசமாக நடத்தப்படுகிறது. மாணவர்கள் நலன்களைத்தான் இது கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏறக்குறைய 2 வருடங்களாக 2 பேச்சை நாங்கள் ஒரு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். அந்த வகையில நாங்க இன்று செய்து கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞான முகாம் 36 பரிசோதனை கொண்டதாக இருக்கிறது. தரம் 3, 4, 5 மாணவர்கள் இதில் பயன்பெறக்கூடியதாக இருக்கிறாங்க. அதாவது என்னென்னால் சில விடயங்களை நாங்கள் மாணவர்களுக்கு வகுப்பறையில தொடர்ச்சியாக காட்டிக்கொள்ள இயலாது, காட்டி படிப்பிக்க இயலாது. என்னென்னால் சில ஸ்கூல்களில் அந்த வளம் இல்லை. அதனால இங்கே நாங்கள் அதை நேரடியாக மாணவர் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எக்ஸாமை பொறுத்தவரையில புலமை பரிசில் பரீட்சையில 2020 இருந்து இவங்களோட புதிய கல்வி திட்டத்தின்படி 20 இருந்து 6 வினாக்கள் இந்த பரிசோதனை ரீதியா வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க வந்திருக்கிற மாணவர்கள் இந்த பரிசோதனை ரீதியை மிகவும் கட்டாயம் மிகவும் ஒரு அவதானிப்பாங்களாக இருந்தால் ஒரு நிச்சயமாக அந்த 6 புள்ளியையும் பெறக்கூடியதா இருக்கும். அது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற பரிசோதனை எல்லாமே தரம் 6 இருந்து 11 வரையான இடைநிலை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த வகையில் அவங்களுடைய எதிர்காலமும் இதுல சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காவேரி கல்விசார் அமைப்பினருக்கு எங்களோட பாடசாலை சார்பாக நாங்கள் நன்றியை கூறிக்கொள்வோம். இதான் சூரியன், இதான் உலகம். சூரியன் இருக்கும் திசையெல்லாம் பகலாகும், மற்ற எல்லாம் இரவாக காணப்படும். உலகம் சுழல்வதற்கு 24 மணித்தியாலங்கள் எடுக்கும். உலகம் மட்டும்தான் சுழலும், சூரியன் சுழலாது. நன்றி. மேசன் பயன்படுத்தும் பொருட்கள்: சாந்தகப்பை, மணியாசி, நீர்மட்டம், தூக்குகுண்டு. சாந்தகப்பை சீமந்துகளை எடுத்து சுவர்களில் வைப்பதற்கு
அல்லது பூசுவதற்கு பயன்படுத்தப்படும். நீர்மட்டம் சுவர்களின் நீர் நிலத்தை அணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். மணியாசில் சுவர்களில் பூசுவதற்கு பயன்படுத்தப்படும். தூக்குகுண்டு சுவர்களின் நிலைக்குட்டை அறிய பயன்படுத்தப்படும். அனைவருக்கும் வணக்கம். பெரிய நிலாவணை காவேரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தினால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தரம் 5 மாணவர்களுக்கான விஞ்ஞான முகாம் என்ற ஒரு பயிற்சி பட்டறை தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்களின் கல்வியில் கற்றலானது செயற்பாடு ரீதியான கற்றலாக அமையும் போது அது பிள்ளைகளுக்கு நீண்ட நேரம் நீண்ட காலம் ஞாபகமாக இருக்கும். அந்த வகையில் தரம் 5 மாணவர்களின் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து அதனை பரிசோதனை ரீதியாக மாணவர்களுக்கு தற்போது காட்சிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் மாணவர்கள் சிறப்பாக அதனை நடைமுறைப்படுத்துவதுடன் வந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களும் பெற்றோர்களும் அதில் நிறைய பயன்களை பெற்றுக்கொண்டு செல்வதாக பலர் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மாணவர்களின் கற்றலானது செயற்பாடு ரீதியாக அமையும் போது மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுறுதியாகவும் எதிர்காலத்தில் நடைபெற உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெறுவதற்கு உறுதுணையாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த ஏற்பாடானது கடந்த வருடமும் நடைபெற்று சிறந்த முறையில் பலரது உழைப்பின் பேரில் மதிப்பை பெற்று வருகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் இந்த விஞ்ஞான முகாமை தொடர்ச்சியாக இக்கிராமத்தில் நடைமுறைப்படுத்தி வருவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டான் பயன்படுத்தும் உபகரணங்கள் உளி, சுத்தியல், அறம், கைவாள். உளி மரத்தை சீவுவதற்கு, சுத்தியல் ஆணி அரை வைக்கும் புழுங்க வைக்கும், அறம் பொருட்களை கூறாக்கு வைத்து, கைவாள் மரப்பறைகளை வெட்டுவதற்கு. மின் சுற்று இதில் ஒரு உலர் மின்கலம் இருக்கிறதால இது குறைவாக எரியுது. இதுல 2 உலர் மின்கலம் இருக்கிறதால இது கூடுதலாக எரியுது. இதுல இன்னும் ஒளிய அதிகரிக்கணும்டா இதுல உலர் மின்கலத்தோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும். அதிகரிச்சா ஒளியும் அதிகரிக்கும். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான விஞ்ஞான முகாம் ஒன்று காவிரி விளையாட்டுக் கழகத்தின் அனுசரணையோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது 2 மணியை கடந்த நிலையிலும் 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களும் மாணவர்களும் இங்கு அணியாக திரண்டு வருகை தந்து இந்த விஞ்ஞான முகாமை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஞ்ஞான முகாமினூடாக கற்ற பாடங்கள் கல்வியிலிருந்து அவர்கள் விடுபட்டு நேரடியாக செயல்முறை கல்விக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மாணவர்கள் அனைவரும் எமது காவிரி விளையாட்டு கழகத்தின் அனுசரணையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வகுப்புகளில் கலந்து கொண்டு அவர்கள் பெற்ற அனுபவங்களை நேரடியாக தற்போது செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயற்பாட்டு ரீதியான கற்றலானது இந்த மாணவர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் அடையக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் எமது அண்மையிலே காணப்படுகின்ற பட்டிருப்பு கல்வி வலயம், அதே போன்று கல்முனை கல்வி வலயம், சம்மாந்துறை கல்வி வலயம் போன்ற வலயங்களிலிருந்து எமது இந்த விஞ்ஞான முகாமை கண்டுகளிப்பதற்காக மாணவர்கள் திரண்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இந்த பிரதேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஓர் முக்கியமான செயற்பாடாகவும் ஓர் புதுமையான செயற்பாடாகவும் அனைவராலும் இங்கு பேசப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த முகாமை நடத்துவதற்காக பல்வேறு வகையிலே பல்வேறு உள்ளங்கள் எங்களுக்கான நிதியுதவிகளையும் அவர்களது உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த உதவிகள் மேலும் எங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்திலே இந்த விஞ்ஞான முகாமை இனிவரும் காலங்களில் இதைவிட மேலும் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் எமது பிரதேசத்திலே காணப்படுகின்ற கல்விமான்களை கொண்டு இந்த விஞ்ஞான முகாம் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களது ஒத்துழைப்பை நாங்கள் பெற்று இதை நடாத்தி கொண்டிருக்கின்றோம்.
இந்த மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த விஞ்ஞானிகளாக சிறந்த கண்டுபிடிப்பாளர்களாக வருவதற்கு இந்த விஞ்ஞான முகாம் உறுதுணையாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அத்தோடு அவர்கள் வருகின்ற பரீட்சையிலே சிறந்த பெறுவர்களை பெறுவதற்கு இந்த விஞ்ஞான முகாம் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். அந்த வகையிலே காவிரி விளையாட்டுக் கழகத்தின் கல்வி அபிவிருத்திக்கான ஆலோசகர் என்ற அடிப்படையிலேயும் அதே போல கல்வி அபிவிருத்தி பிரிவுக்கான செயலாளர் என்ற அடிப்படையிலேயும் இந்த விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் மேலும் பல கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விஞ்ஞான முகாம் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி. காவிரி கல்விசார் அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக நாங்கள் ஒரு விஞ்ஞான முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். இது போன வருடத்தை விட இந்த வருடம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. போன முறை எங்களுக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகை தந்திருந்தார்கள். இப்போதைய டைம் இப்ப 2:30 மணியளவில் 950க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள் வருகை தந்திருந்தார்கள். அது மிகப்பெரிய பாரிய வெற்றியாக எங்களுக்கு அமைகின்றது. நாங்கள் கல்விசார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுற்றாடல் சார் செயற்பாடுகளை வினாவிட போட்டி மூலம் நாங்கள் செய்திருந்தோம் மற்றும் பரீட்சைகள் மூலம் செய்திருந்தோம். அதுக்கு மேலதிகமாக இப்பொழுது நாங்கள் விஞ்ஞான முகாம் ஏற்பாட்டில் செயற்பாட்டு மூலம் மாணவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் என்ற வகையில் செயற்பாட்டு மூலம் நாங்கள் இந்த முறை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது பாரிய வெற்றியை எங்களுக்கு தந்ததாக பல கருத்துக்கள் எங்களுக்கு தெளிவூட்டதாக இருந்தது. எங்களுக்கு மிக நிறைய வகையில் எங்களுக்கு ஆசிரியர்கள் எங்களுடைய கழக மெம்பர்கள் பல ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். எங்களுக்கு இதை விட வரும் வருடங்களில் மிக சிறப்பாக நாங்கள் இப்படி ஒரு விஞ்ஞான முகாமை மிக சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் கலந்தாலோசித்துள்ளோம். விஞ்ஞான முகாமுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய தவம் ஆசிரியர் அவர்களுக்கும் மேலதிகமாக எங்களுடைய சயின்ஸ் ஆசிரியர் பாசி டீச்சர் முழு ஏற்பாட்டில் பல்வேறு விதத்தில் உதவி செய்திருந்தால் பாசி ஆசிரியர் அவர்கள் மேலும் ஐங்கரன் நிறுவனங்களுக்கு நல்ல உதவிகளை செய்திருந்தால் அது அவர் சார்ந்த பல பேர் எங்களுக்கு பெரும்பாலான உதவிகளை செய்திருந்தார்கள். அவங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்களுக்கு அனுசரை செய்திருந்த சகலருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.